இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் 2 டிஏ எக்ஸாமான ஹால் டிக்கெட் தற்போது வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிசி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும். அந்த 2 வேல்யூம் ஆட் பண்ணுற மாதிரி வரும், மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அதை கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ண எக்ஸாமுடைய ஹிஸ்ட்ரி டீட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு நேராக அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பரும் ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதை நோட் பண்ணிங்க, இல்லை காப்பி பண்ணி நோட்ஸ்ன்ற ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதன் பிறகு கேண்டிடேட் டேஷ்போர்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வீடியோ ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட், போஸ்டோடைய நேம், கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A சர்வீஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே ஹால் டிக்கெட் டவுன்லோட் சொல்லி கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஐடி மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நோட் பண்ண அப்ளிகேஷன் ஐடி என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே வந்து தேர்வருடைய பெயர், பதிவு எண், விண்ணப்ப எண், தந்தை பெயர், தேர்வு மையம், உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய புகைப்படத்துக்கு கீழே உங்களுடைய சிக்னேச்சர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு எத்தனை மணிக்கு போகணும், எந்த பேனா யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அல்லது ஒயிட் அண்ட் பிளாக்லையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.